ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 198 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.1% நெகட்டிவ்ல 17,758ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 670 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.69% நெகட்டிவ்ல 38,985ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்ல நிஃப்டி ஐடி தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாலோ ஆகாம இருந்தது. மற்றபடி பேங்கிங் ஸ்டாக்ஸ், எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாலோ இருந்தது. நேற்று குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ்டாக தான் இருந்தது. நேற்று யூஎஸோட ஜாப்லெஸ் கிளைம் டேட்டாவை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 lakhsல இருந்தது. அண்ட் இது முன்னாடி விட ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ லே ஆஃப் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் எக்கனாமி ஓரளவுக்கு மாடரேட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் யூஎஸோட ஹோம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 6% கம்மியாக இருந்தது. ஆனால் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும்ன்ற ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ இப்படி ஹோம் சேல்ஸ் கம்மியாகிறதும் அண்ட் ஜூலை மந்தில் ரீட்டைல் சேல்ஸும் எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக வந்ததும் ஓவரால் நெகட்டிவ் அப்டேட்ஸாக இருக்குது. ஆனால் இந்த அப்டேட்னால இன்னைக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆச்சான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறமா யூஎஸ் மார்க்கெட்டே பெருசாக ஃபாலோ ஆகலை. ஆனால் இன்னைக்குலேருந்து குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஈவன் பிட்காயினும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% ஃபாலோ இருந்தது. ஸோ இப்படி ஓவராலாக குளோபல் மார்க்கெட்ஸ் நெகட்டிவாக இருந்ததுனால இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டும் ஃபாலோ ஆச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக இதே சினாரியோ நேற்றும் இருந்தது. அதாவது நேற்றும் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அண்ட் அதனால நம்மளோட மார்க்கெட்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே ஃபாலோ இருந்தாலும் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக பையிங் நடந்து எண்ட் ஆஃப் த டே ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருந்தது. மேபி நேற்று வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால மார்க்கெட்டில் கவரிங் நடந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் ஆன பிறகும் பையிங் எதுவும் பெருசாக நடக்காமல் இன்னும் ஃப்ரீ ஃபால் தான் இருந்தது. எனிவே மார்க்கெட்டுன்றது ஒரே டைரக்ஷனில் எப்பவும் போயிட்டே இருக்க போகிறதில்ல. ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆச்சுன்னா ஓரளவுக்கு ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் கண்டினியூஸாக ரைஸ் ஆச்சுன்னா ஓரளவுக்கு ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி லாஸ்ட் 1 month பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் ரைஸ் ஆனதுனால இப்போ ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் ரேலியில் யாரெல்லாம் என்ட்ரு ஆகாமல் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களோ இப்போ மார்க்கெட் ஒவ்வொரு லெவல்ஸில் ஃபாலோ ஆகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரு ஆகிறதுக்கு பாருங்கள். ஆனால் பொதுவாக நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா எப்போ மார்க்கெட் ரொம்பவே ரைஸ் ஆகி இனியும் வாங்கலைன்னா நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமோன்னு அந்த இடத்துல பை பண்ணிட்டு இருப்போம். அண்ட் அதே போல் எப்போ மார்க்கெட் ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டு இருக்கோ அப்போ இன்னும் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு பயந்து நம்ம மார்க்கெட்டை மிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும். எப்போ மார்க்கெட் ரொம்பவே ஃபாலோ ஆகுதோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி கொடுக்கணும். அண்ட் எப்போ மார்க்கெட் ரொம்பவே ரைஸ் ஆகிருக்கோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்மளோட கண்டென்ட் அண்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு PVR அண்ட் ஐநாக்ஸோட அப்டேட்ஸை பார்க்கலாம். PVR அண்ட் ஐநாக்ஸ் மர்ஜ் பண்ணிக்க போகிறதா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மர்ஜரில் ஆன்டி காம்படிட்டிவ் எஃபெக்ட் இருக்குமான்றதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி கன்சியூமர் யூனிட்டி அண்ட் ட்ரஸ்ட் சொசைட்டின்றவங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவோட ஃபிலிம் எக்ஸிபிஷன் இண்டஸ்ட்ரியிலேயே PVR அண்ட் ஐநாக்ஸ் தான் டாப் 2 பிளேயர்ஸ். ஸோ இவங்க மர்ஜ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 சிட்டிஸில் இவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயராக இருப்பாங்க. அண்ட் 19 சிட்டிஸில் 50% மேலே மார்க்கெட் ஷேர் இருக்கும். ஸோ இது கன்சியூமரோட சாய்ஸை ரெடியூஸ் பண்ணி ஹை ப்ரைஸிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்படிஷனை ப்ரமோட் பண்ணுற விதமாகவும் அண்ட் கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாகவும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்களோட மர்ஜரை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் அண்ட் PVRோட மர்ஜருக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் தேவையில்லை. ஏன்னா ஒரு பர்டிகுலர் அசெட் அண்ட் டர்ன் ஓவர் த்ரெஷோல்டை தாண்டினா தான் CCOட அப்ரூவல் தேவைப்படும். அந்த த்ரெஷோல்டு இவங்களுக்கு தாண்டாததுனால இவங்களோட மர்ஜருக்கு CCOட அப்ரூவல் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால வாலண்டரியாக CCI இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்களான்றதை நம்ம கவனிக்கணும். எனிவே இப்படி CCIக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு PVRோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே PVRோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஐநாக்ஸ் லீஸ்டரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐநாக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.09% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹேவல்ஸ் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு ராஜஸ்தானில் இருக்கிற நீம்ரானான்ற ஒரு பிளான்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட்ல அஃபெக்ட் ஆன அசெட்ஸோட புக் வேல்யூன்றது அரௌண்ட் 150 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஃபுல்லி இன்சூர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ்னால அசெட்டோட லாஸை ரெக்கவரி பண்ணிடலாம். ஆனால் இதனால இம்பாக்ட் ஆக போகிற பிஸ்னஸ் லாஸை ரெக்கவரி பண்ண முடியாது. எனிவே இந்த ஃபயர் இன்சிடென்ட்ல எந்த ஒரு ஹியூமன் லாஸும் இல்லை அண்ட் யாருக்கும் எந்த ஒரு இன்ஜூரியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
எனிவே இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹேவல்ஸ் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் இன்ட்ராடேல ஆல்மோஸ்ட் 2% ஃபால் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.59% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சன்ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். சன்ஃபார்மாவோட மொஹாலி பிளான்ட்ல யூஎஸ்எஃப்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணி 6 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அந்த 6 அப்சர்வேஷன்ஸை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ப்ரொசீஜர் லேப்சஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சன்ஃபார்மாவோட மொஹாலி பிளான்ட்ல குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ்னால யூஎஸ்எஃப்டிஏ 6 அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்கிறதுன்றது சன்ஃபார்மாவுக்கு நெகட்டிவான அப்டேட்டாக இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சன்ஃபார்மோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சன்ஃபார்மோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.68% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐஆர்சிடிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐஆர்சிடிசி ரிலேட்டடாக சோர்சஸ் கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்திருந்தது. அதாவது ஐஆர்சிடிசி அவங்களோட டிஜிட்டல் அசெட்ஸை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான அட்வைஸுக்கு கன்சல்டன்ட்டை ஹையர் பண்ணுறதுக்கான டெண்டரை ஃப்ளோட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஐஆர்சிடிஎஸோட டிஜிட்டல் அசெட்ஸ்ன்றது நம்மளோட டேட்டா தான். அதாவது பேசஞ்சர்ஸ் அண்ட் பேசஞ்சரோட டிராவல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. பொதுவாக நம்மளோட டேட்டாவை எந்த ஒரு கம்பெனியும் தேர்ட் பார்ட்டிக்கு செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட என்டையர் பேசஞ்சரோட டேட்டாஸை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாகவே கன்சல்டன்ட்டை ஹையர் பண்ணுறதுக்கு டெண்டரும் ஃப்ளோட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மானிட்டைசேஷன் வழியாக ஐஆர்சிடிசி அரௌண்ட் 1000 crores ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி ஐஆர்சிடிசி கம்பெனி என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஜிட்டல் அசெட்ஸோட மானிட்டைசேஷன்ன்றது ஐடி ஆக்ட் 2000 உட்பட்டதாக இருக்கும். அண்ட் அதை எப்படி பண்ணணுன்ற அட்வைஸுக்கு தான் கன்சல்டன்ட்டை ஹையர் பண்ணுறோம். அண்ட் இது ரொம்பவே எர்லி ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக எப்படி ஒரு கம்பெனி நம்மளோட டேட்டாவை ஓப்பனாக மானிட்டைஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்கன்னே தெரியல. ஸோ நம்மளோட எந்த டேட்டாவை செல் பண்ண போகிறாங்க அண்ட் யாருக்கு செல் பண்ண போகிறாங்க அண்ட் எப்படி செல் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. எனிவே இப்படி டிஜிட்டல் அசெட்ஸை மானிட்டைசேஷன் பண்ணி அரௌண்ட் 1000 crore ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அப்டேட் வந்த பிறகு இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐஆர்சிடிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.94% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து விண்ட்ஃபால் டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் விண்ட்ஃபால் டேக்ஸை குறைக்க போகிறாங்கன்னு நேற்று சோர்சஸ் கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்திருந்தது. அண்ட் அதை நம்மளோட வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த அப்டேட் வந்திருந்தது. அதாவது க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனுக்கு விண்ட்ஃபால் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17,750 rupees பர் டன்ல இருந்து 13,000 பர் டன்னுக்கு குறைச்சிருக்காங்க. ஆனால் ஏடிஎஃப்ன்ற ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் அண்ட் அதே போல் டீசலுக்கும் எக்ஸ்போர்ட் டியூட்டியை ₹2 ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏடிஎஃபோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை 0லிருந்து 2 rupees பர் லிட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டீசலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை 5 rupees பர் லிட்டர்லேருந்து 7 rupees பர் லிட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரோலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை போன வாட்டி நில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையே இந்த வாட்டியும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்டேட்ன்றது இன்னைக்குலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வேணால் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் ரிஃபைனிங் கம்பெனிஸ்க்கு ஓரளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.78% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 19,000 கால் ஆப்ஷனோட ஷார்ட்டை அரௌண்ட் 1000 rupees ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் ரிமைனிங் போர்ஷன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த போர்ஷனை பார்த்தாலே தெரியும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி 18,000க்கு மேலே போகாதுன்னு. ஆனால் நம்ம எதை வேணா நினைக்கலாம், மார்க்கெட் என்னவோ டைனமிக்காக தான் இருக்கும். அண்ட் அதுலேயும் மார்க்கெட்டை அப்சைட் பெட் பண்ணுறப்போ ரொம்பவே ரிஸ்க் இருக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபால்ன்றது 100% தான் இருக்கும். ஆனால் அப்சைடுன்றது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும். அதாவது 100% ரைஸ் ஆகலாம், இல்லை 200% ரைஸ் ஆகலாம், இல்லை 300% கூட ரைஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் அப்சைடு நம்ம ஷார்ட் பண்ணி பெட் பண்ணுறப்போ ரொம்பவே ரிஸ்க் இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதனால தான் நானும் கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறப்போ ரொம்பவே சின்ன போர்ஷன்ஸை மட்டும் எடுத்திருந்தேன். ஓகே, அடுத்து ஐஎக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று ஐஎக்ஸோட பவர் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில் 13 ஸ்டேட்ஸுக்கு சேர்ந்த கம்பெனிஸை ட்ரேட் பண்ணுறதுலேருந்து பேன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அப்டேட்ஸை பார்த்துருந்தோம். ஸோ அதில் இன்னைக்கு 6 ஸ்டேட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பேன் பண்ண 13 ஸ்டேட்ஸ்லேருந்து 6 ஸ்டேட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் மணிப்பூர் ஸ்டேட்ஸோட கம்பெனி ஸ்டேட் பண்ணுறதுக்கு போட்ட சஸ்பென்ஷன்ன்றது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற ஸ்டேட்ஸோட இஷ்யூவும் சீக்கிரமாகவே ரிசால்வ் ஆகும்னு ஐஎக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் இப்போதைக்கு 7 ஸ்டேட்ஸோட கம்பெனிஸ் இந்த ஐஎக்ஸோட பவர் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஐஎக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐஎக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.56% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அம்புஜா சிமெண்ட் அண்ட் ஏசிசியோட அப்டேட்டை பார்க்கலாம்.
அதானி குரூப் வந்து ஹோல்சிமோட அம்புஜா சிமெண்ட் அண்ட் ஏசிசி அக்வயர் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஹோல்சிமோட ஸ்டேக்கையும் தாண்டி பப்ளிக் கிட்ட இருக்கிற ஷேர்ஸையும் வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஓப்பன் ஆஃபரை இப்போ செபி அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அப்படி அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசியோட பப்ளிக் ஷேர்ஸ் அக்வயர் பண்றதுக்கான அதானியோட ஓப்பன் ஆஃபர்ன்றது ஆகஸ்ட் 26th இருந்து செப்டம்பர் 9th இருக்கலாம்னு சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அந்த ஓப்பன் ஆஃபரோட ப்ரைஸ்ன்றது அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு அரௌண்ட் 385 rupees பர் ஷேரா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ஏசிசிக்கு அரௌண்ட் 2300 rupees பர் ஷேரா இருக்கும்னு சொல்றாங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அம்புஜா சிமெண்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அம்புஜா சிமெண்டோட ஷேர் பிரைஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 2.65% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஏசிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏசிசியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.21% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி பார்க்குறப்போ இன்னும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,500 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆர் சேஃபர் சைடுக்கு 17,000 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்தடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.